இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து மூன்றாவது முறையாகவும் நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்க உள்ளார். நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. பதவியேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெறுகின்றது. இதன்போது மோடியின் அமைச்சரவையும் பதவியேற்றது. இதன் காரணமாக டில்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் ட்ரோன் கேமராக்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் மோடியின் அழைப்பு ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சோ, சீசல்ஸ் துணை ஜனாதிபதி அகமது ஆஃபீப், மொரிசியஸ் பிரதமர் பிரவீந்த் குமார் ஜூக்நாத், நேபாள பிரதமர் புஷ்பகமல் தஹால் என பிரசண்டா, பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்திய மாலைத்தீவு இருதரப்பு உறவில் விரிசல் காணப்படுகின்ற நிலையில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவிற்கு விடுக்கப்பட்டுள்ளது. அவரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. முகமது மொய்சு பதவியேற்றதன் பின்னர் முதல் உத்தியோகபூர்வ இந்திய பயணமும் இதுவாகும். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக பங்களாதேஷ் பிரதமர் ஹசீனா நேற்றைய தினமே புதுடில்லிக்கு வருகை தந்துள்ளார். மேலும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பல்வேறு நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.